ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நான் ஏற்கனவே எல்சிடியை எப்படி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அதாவது 8051 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 பிட் மோடில் தான் எல்சிடியை நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளோட வியூவர் சேலம் மோகன் அவங்க இதோட 4 பிட் மோடாக இதை மாற்றணுன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ரோக்ராம் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 8051 4 பிட் மோடில் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி ப்ரோக்ராமில் நம்ம கோடை சேஞ்ச் பண்ணணும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி நான் டெப்த்தாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிஷின் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும். நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களோட லைக்டு வீடியோஸ் லைப்ரரியில் ஆட் ஆகும். அதனால் இது உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சர்க்யூட்டை காட்டிடுறேன். 4 பிட் மோடு, இதுதான் நம்மளோட 4 பிட் மோடு. ஸோ 4 பிட் மோடில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம D4, D5, D6, D7 அந்த 4 பிட் மட்டும்தான் எடுப்போம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 பின்ஸை நம்ம விட்டுருவோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை 4 பிட்டாக சேஞ்ச் பண்ணி நாம் அனுப்ப போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, லோவர் பிட்ஸ் LSBயை நம்ம விட்டுருக்கோம். MSB P1.4லேருந்து 1.7 MSB நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த MSB வழியாக தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி தான், கமாண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் அனுப்பணும். ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. ஃபர்தராக RS நான் 3.5லையும் எனேபிள் 3.4ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். RW எப்போவுமே 0வாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கிரவுண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் 3.6ல் கனெக்ட் பண்ணி அதுக்கு 0ன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகே ஆகாஷ், இதுதான் நம்மளோட சர்க்யூட். இல்லை அட்வான்டேஜ் 4 பின் நமக்கு சேவ் ஆகுது. இந்த 4 பின்னை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வருவோம். நான் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனை ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதனால் ப்ரோக்ராம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இதில் உள்ள ட்ரிக்கு மட்டும்தான். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எப்போவுமே கமாண்டை பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ கமாண்டை பாஸ் பண்ணதுக்கு 0x38 தான் பொதுவாக பாஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் 4 பிட் மோடாக மாற்றணும் அப்படின்னா 0x02ன்னு ஒரு கமாண்ட் ப்ளஸ் 0x28 இந்த 2 கமாண்டை தான் நீங்கள் முதல்ல பாஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட எல்சிடி 4 பிட் மோடாட்டி இன்ஸ்லேஸ் ஆகும். இல்லைன்னா அது 8 பிட் மோட். ஏன்னா 38 தான் ஜென்ரலாக கொடுப்போம், 8 பிட் மோடாக இருக்கும். மற்றபடி கமாண்ட்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம அனுப்பக்கூடிய வேல்யூஸ், அதாவது கமாண்டாக இருந்தாலும் சரி தான், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி தான், இதில் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் படி ஃபங்க்ஷன். அப்போ காம் அப்படிங்கிற வேரியபிளில் என் ப்ரோக்ராம் படி கமாண்டு இந்த 02ங்கிற கமாண்டாக இருக்கலாம், 28ங்கிற கமாண்டாக இருக்கலாம், 0C கமாண்டாக இருக்கலாம், ஸ்டோர் ஆகக்கூடிய ஏரியா. சரியா? அதே மாதிரி இங்கே D80ங்கிற வேரியபிள் தான் ஹச்சுங்கிற நம்மளோட கேரக்டராக இருக்கலாம், ஈங்கிற கேரக்டராக இருக்கலாம், எந்த கேரக்டராக இருந்தாலும் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ நாம் இந்த ஒவ்வொரு கேரக்டரும் இருந்தாலும் சரி தான், கமாண்டாகவும் 8 பிட்டாக இருக்கிறத 4 பிட்டாக சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணி போர்ட் 1க்கு மூவ் பண்ணலாம். இங்கே பார்த்துக்கோங்க, காம் அண்ட் அதாவது 0x ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 28ன்னு வச்சுக்கோம், 28 அண்ட் 0xF0. அதே மாதிரி அதை 4 பிட்டாக மாற்றி 0xF0. இந்த சின்ன சேஞ்ச் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் பிபிடி இங்கே வச்சுருக்கேன். நான் இப்போ சொல்லித்தரேன். பட் மேட்டர் என்னென்னா 4 பிட் மோடாக மாற்றணும். 4 பிட்டாக மாற்றி அதை போர்ட் 1 மூவ் பண்ணலாம். அடுத்தது வழக்கம் போல் RSும் RW 0 எனேபிளுக்கு ஹை டு லோ. அதுக்கப்புறமா பேலன்ஸு கூட 4 பிட்டை மாற்றணும், மறுபடியும் ஹை டு லோ. டேட்டாவாக இருந்தாலும் சரி தான், 4 பிட்டாக சேஞ்ச் பண்ணி போர்ட் 1 மூவ் பண்ணுறோம், அதாவது எல்சிடிக்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்த வழக்கம் போல் RS1 RW 0 எனேபிளுக்கு ஹை டு லோ, மறுபடியும் பேலன்ஸுக்கு 4 பிட். சரி, இப்போ ஒரு கமாண்டாக இருந்தாலும் சரி தான், டேட்டாவாக இருந்தாலும் சரி தான், 4 பிட்டாக மாற்றணுங்கிற ஐடியா உங்களுக்கு மைண்டில் இருக்கும்ல. இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வருவோம். ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். நான் அந்த 2 லைனை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, P1 = ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள் நேம் அண்ட் 0xF0. அதே மாதிரி அடுத்த லைனில் இருக்கக்கூடிய அந்த ஹை டு லோக்கு அப்புறமா உள்ளது P1 = com நம்மளோட லெஃப்ட் ஷிஃப்ட் 4 டைம்ஸ் and 0xF0.
சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இந்த காம்ங்கிற வேரியபிளில் 38 அப்படிங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேன். 38. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த 3 அப்படிங்கிற வேல்யூவை முதல்ல எல்சிடிக்கு அனுப்பணும். ஏன்னா 4 பிட் மோடு இல்லை. அடுத்தது 8 அப்படிங்கிறத எல்சிடிக்கு அனுப்பணும். அப்போ முதல்ல இந்த 3ஐ எப்படி அனுப்பலான்னு பார்த்துக்கோ. அப்போ 3 அனுப்புறது தான் இந்த முதல் லைனில் இருக்கக்கூடிய காம் அண்ட் 0x0. அப்போ 38 நான் பைனரியாக மாற்றிருக்கேன். 0011 1000. இப்போ 38 பைனரியாக மாற்றினதுக்கு அப்புறமா அதை வந்து 0x0 கூட ஆண்ட் லாஜிக் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. 0011 1000 கூட நீங்கள் ஆண்ட் லாஜிக் பண்ணால் என்ன ஆகும்? ஆண்ட் லாஜிக்கே 2 இன்புட்டுமே ஹையாக இருந்தால் தானே அவுட்புட் ஹை ஆகும். அப்போது இந்த லோவர் எல்எஸ்பியில் இருக்கக்கூடிய 1000ங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0வாக மாறிடும். பார்த்தீங்களா அவுட்புட்டு? ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அதாவது இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த 1ம் 0வும் ஆண்ட் லாஜிக் பண்ணும்போது 0வாக மாறிடும். இங்கே 1, இங்கே 1. சிமிலர்லி இங்கே 1, இங்கே 1. அப்போ அவுட்புட் என்ன? 0011 0000. இப்போ இது வந்து நேராக வந்து நீங்கள் போர்ட்டுன்னு மூவ் பண்ணால் கண்டிப்பாக இந்த 3ங்கிற வேல்யூ மட்டும்தான் போகுமே தவிர 8ங்கிற வேல்யூ போகாது. இதில் ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆச்சா? இப்போ நம்ம 3 அனுப்பியாச்சு. இனி அடுத்தது 8 எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அதே செகண்ட் லைனில் பாருங்கள். P1 = com left shift 4 times and bitwise and 0x0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 0011 1000ங்கிற வேல்யூவை 4 இடம் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த எல்எஸ்பியில் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் எம்எஸ்பிக்கு மாறிடும். ஏன்னா 4 இடம் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேயா? இந்த 1 எத்தனை இடம் ஷிஃப்ட் ஆகும் பாருங்கள்? 1 2 3 4. அப்போ என்ன ஆகும்? இந்த 1 இங்கே வந்துடும். அடுத்த மீதி இருக்கிற 3 0வும் கரஸ்பாண்டிங்காக வந்துடும். ஓகேயா? இப்போ பார்த்துக்கோங்க, எல்எஸ்பியில் இருக்கிறது எம்எஸ்பி மாறிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போகிறேன்? வழக்கம் போல தான் அதை F0 கூட ஆண்ட் லாஜிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 1000 பேலன்ஸ் இருக்கிற எல்எஸ்பி 000 தான் மாறுது. அப்போ இந்த 8ங்கிற வேல்யூ கிடைக்கிது. இப்போ 8ங்கிற வேல்யூ போர்ஷனும் மூவ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. ஓகே, ஸோ இந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அப்ளை பண்ணால் போதும் ப்ரோக்ராம் கோடில். மீதி எல்லாமே வழக்கம் போல தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்பைல் பண்ணி அதை ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஹலோ வேர்ல்டு கொரோனா பிரேக். ஒருவேளை நீங்கள் அதில் இருக்க டிஃபால்ட் ஸ்ட்ரிங் பழைய ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வேறு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ABCDEFGH வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக மிஷின் லாங்குவேஜ் அப்டேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ABCDEFGH கொரோனா பிரேக். கான்செப்ட் புரிஞ்சுதில்ல? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு 4 பிட் மோடில் நீங்கள் எல்சிடிக்கு ப்ரோக்ராம் எழுதணும். கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இதை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.